தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய ட்விஸ்ட். கொங்கு மண்டலத்தை பிடிப்பது யார்? மின்னம்பலம் எக்ஸிட் போல். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் தொடர்பாக மின்னம்பலம் செய்தி நிறுவனம் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் யார் வெற்றி பெறுவார் என்று இந்த கணிப்பில் கூறப்பட்டு உள்ளது. ஏப்ரல் 23 இன் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 200 பேர் வீதம் மாநிலம் முழுவதும் 46,800 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. மின்னம்பலம் நடத்திய இந்த ஆய்வின்படி தமிழகத்தின் அரசியல் தலையெழுத்தை தீர்மானிக்கும் முக்கிய பகுதியான கொங்கு மண்டலத்தின் 50 தொகுதிகள் தற்போதைய நிலவரம் இதோ. கொங்கு மண்டல ஒட்டுமொத்த நிலவரம். திமுக கூட்டணி 28 தொகுதிகள், வாக்கு சதவீதம் 36.94%. அதிமுக கூட்டணி 19 தொகுதிகள், வாக்கு சதவீதம் 36.58%. தமிழக வெற்றி கழகம் தவக சோகஸ்மேலி 3 தொகுதிகள், வாக்கு சதவீதம் 18.92%. நாம் தமிழர் கட்சி 0 தொகுதிகள், வாக்கு சதவீதம் 5.94%. மாவட்ட வாரியாக தொகுதி நிலவரங்கள். மின்னம்பலத்தின் கள ஆய்வில் வெளிப்பட்டுள்ள தொகுதி வாரியான வெற்றி வாய்ப்புகள் மற்றும் முன்னணி விவரங்கள் கீழே எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கரூர், சேலம் மாவட்டங்கள். அரவக்குறிச்சி திமுக 42% முதலிடத்தில் உள்ளது. அதிமுக 37%. உடன் ஒப்பிடுகையில் 5% முன்னிலையுடன் திமுக வெற்றி பெற வாய்ப்பு. கரூர் திமுக வேட்பாளர் 43% வாக்குகளுடன் வலுவாக உள்ளார். அதிமுகவை 36% விட 7% கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி முகத்தில் உள்ளது. எடப்பாடி அதிமுகவின் கோட்டையான இங்கு எடப்பாடி பழனிசாமி 45% வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். திமுக 36% பின்னடைவை சந்தித்துள்ளது. சேலம் மேற்கு இங்கே ஆச்சரியமான திருப்பமாக தமிழக வெற்றி கழகம் தவக 30% வாக்குகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதிமுக 29% மற்றும் திமுக 28% மிக நெருக்கமாக உள்ளன. சேலம் வடக்கு தெற்கு இவ்விரண்டு தொகுதிகளிலும் திமுக முறையே 8% மற்றும் 4% முன்னிலையுடன் வெற்றியை நோக்கி நகர்கிறது. நாமக்கல், ஈரோடு மாவட்டங்கள். திருச்செங்கோடு இங்கும் தவக 31% வாக்குகளுடன் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக மற்றும் அதிமுக தலா 30% வாக்குகளுடன் கடும் போட்டியில் உள்ளன. நாமக்கல், பரமத்தி, வேலூர் இந்த 2 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 2% என்ற குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. ஈரோடு கிழக்கு மேற்கு அமைச்சர் முத்துசாமி போட்டியிடும் மேற்கு தொகுதி உட்பட 2லும் திமுக முன்னிலை வகிக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போட்டியிடும் இந்த தொகுதியில் தவக 33% வாக்குகளுடன் அதிர்ச்சி முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 32%. 2ஆம் இடத்தில் உள்ளது. திருப்பூர், நீலகிரி மாவட்டங்கள். திருப்பூர் வடக்கு அதிமுக 35% வாக்குகளுடன் 3% முன்னிலையில் உள்ளது. திருப்பூர் தெற்கு திமுக 38% வாக்குகளை பெற்று 2% முன்னிலையுடன் வெற்றி வாய்ப்பை கொண்டுள்ளது. உதகமண்டலம், கூடலூர் இந்த மலைப்பிரதேச தொகுதிகளில் திமுக கூட்டணி முறையே 3% மற்றும் 1% முன்னிலையில் உள்ளது. குன்னூர் அதிமுக 38% வாக்குகளுடன் திமுகவை விட 3% முன்னிலையில் உள்ளது. கோயமுத்தூர் மாவட்ட நிலவரம். கோயமுத்தூர் தெற்கு வி. செந்தில் பாலாஜி போட்டியிடும் இந்த தொகுதியில் திமுக 40% வாக்குகளுடன் 5% முன்னிலையில் உள்ளது. தொண்டாமுத்தூர் எஸ்.பி. வேலுமணி போட்டியிடும் தொகுதியில் அதிமுக 40% வாக்குகளுடன் 5% முன்னிலையில் நீடிக்கிறது. சிங்காநல்லூர் அதிமுக 39% வாக்குகளுடன் வலுவான 7% முன்னிலையை பெற்றுள்ளது. கிணத்துக்கடவு, வால்பாறை இந்த தொகுதிகளில் திமுக முறையே 6% மற்றும் 3% முன்னிலையுடன் வெற்றியை எதிர்பார்க்கிறது. முக்கிய கண்டுபிடிப்புகள். கடும் போட்டி. கொங்கு மண்டலத்தின் 50 தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே வாக்கு சதவீத வித்தியாசம் வெறும் 0.36% மட்டுமே. இது இந்த மண்டலத்தில் நிலவும் மிக கடுமையான இழுபறியை காட்டுகிறது. தவகவின் தாக்கம். முதல் தேர்தலிலேயே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கொங்கு மண்டலத்தில் 18.92% வாக்குகளை அறுவடை செய்துள்ளது. குறிப்பாக சேலம் மேற்கு, திருச்செங்கோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய 3 தொகுதிகளில் தவக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக மின்னம்பலம் கணித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி போன்ற அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தங்கள் தொகுதிகளை தக்கவைத்துக் கொள்கின்றனர். அதே சமயம் செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் முன்னிலை பெறுகிறார். வாக்கு வங்கி மாற்றம். பாரம்பரியமாக அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் திமுக கூட்டணி 28 இடங்களை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது ஆளுங்கட்சிக்கு சாதகமான அலையை காட்டுகிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் இது முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது.